வணக்கம். மென் செய்திகள். ஓபிசி மக்கள் உரிமை கட்சி அறிமுக விழா மதுரை வில்லாபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வீரசைவ பேரவை மாநில தலைவர் டாக்டர் நாகரத்தினம் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு வீரசைவ பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் பாலாஜி அனைவரையும் வரவேற்றார். அனைத்து அகமுடையார் கூட்டமைப்பு நிறுவனர் ராஜ்குமார் துவக்கி வைத்து பேசினார். இவ்விழாவில் முன்னாள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் ஓபிசி உரிமை இயக்கத்தின் தலைவருமான ரத்தின சபாபதி சிறப்பித்து பேசினார். மதுரை மாவட்ட வீரசைவ சமுதாய நல சங்கத்தின் மதுரை மாவட்ட தலைவர் கிருஷ்ணன், செயலாளர் விவேகானந்தன், பொருளாளர் செல்வராஜ் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து இருந்தார்கள். இக்கட்சியின் நோக்கங்கள் குறித்து நிர்வாகிகள் கூறுகையில், பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஐஐடி, ஐஐஎம் போன்ற மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி சேர்க்கையும், கல்வி உதவித் தொகைகளும் வழங்குதல் மற்றும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துதல், அதன்படி பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி தகுந்த இட ஒதுக்கீடு வழங்குதல், மேலும் சமுதாய பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்திடல், அவர்களுக்கு இழைக்கப்படும் வன்கொடுமைகளிலிருந்து காப்பதற்கு ஜாமீனில் வர முடியாத குற்றங்களுக்காக அறிவித்து சட்ட திருத்தம் செய்தல், பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் மீது வன்கொடுமை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி வழக்கு தொடுப்பதை கைவிடல் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்தல், நெல், மஞ்சள், தேங்காய் போன்ற விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்தல், மற்ற ஜாதி மதத்தை சேர்ந்தவர்கள் ஏற்படுத்தும் அநீதிகளை ஆளுகின்ற அரசுகள் சட்ட நடவடிக்கை மூலம் தடுத்தல் ஆகியவை இக்கட்சியின் முக்கிய கோரிக்கைகள் என்று தெரிவித்தார்கள். விழாவில் சர்வேஸ்வரன், வேலுச்சாமி, செல்லப்பாண்டி, குணசேகரன் மற்றும் விழா முடிவில் வீரசைவ பேரவையின் மாநில இளைஞரணி செயலாளர் மதுரை புல்லட் பிரபு நன்றி தெரிவித்து பேசினார். மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி. இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.